78வது கேன்ஸ் திரைப்பட விழாவுல ரெட் கார்பெட் வரவேற்புல நடிகை ருச்சி குஜார் அணிஞ்ச இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோட உருவம் பதிச்ச நெக்லஸ் தான் இப்ப பேசு பொருளா இருக்கு. வருஷம் பிரான்ஸ்ல நடக்கிற கேன்ஸ் திரைப்பட விழாவுல இந்த வருஷம் நடிகையான ருச்சி குஜார் பங்கு பெற்றிருக்காங்க. இவங்க 2023 மிஸ் ஹரியானா டைட்டில் வென்றவங்க. இது கூடவே ஒரு மாடல் அழகி மற்றும் நடிகையாவும் இருக்காங்க. இவங்க அந்த ரெட் கார்பெட்ல தங்க நிறத்துல உடை அணிஞ்சு அதுல கண்ணாடி வேலைப்பாடு, கோட்டாப்பட்டி மற்றும் நுட்பமான எம்ப்ராய்டரி ஒர்க் இதுல ஜொலிச்ச லெகங்கா ஒண்ணு அணிஞ்சிருக்காங்க. இது எல்லாமே ஜெய்ப்பூரோட ராஜ கலைத்திறனை அழகா வெளிப்படுத்தி காட்டியிருக்கு. இது மட்டும் இல்லாம இது கூடவே இவங்க தோற்றத்தை நிறைவு செய்ய பந்தனி துப்பட்டாவும் அணிஞ்சிருக்காங்க. இதற்கு ருச்சி, இந்த துப்பட்டாவை அணியிறது ராஜஸ்தானோட ஆன்மாவையே நான் வரையறது போல உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க அணிஞ்ச பிரதமர் மோடியோட உருவம் பதிச்ச நெக்லஸ் தான் உண்மையிலேயே கவனம் ஈர்த்துச்சு. அந்த நெக்லஸ் ரொம்பவே ஸ்டைலாகவும் அது கூடவே தேசபக்திக்கு மனசார அஞ்சலி செலுத்துறதாகவும் இருந்துச்சு. இதை தொடர்ந்து ருச்சி என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிரதமர் மோடி உலகம் முழுக்க இந்தியாவோட பிம்பத்தை மறுவரையறை செஞ்சிருக்கிறாரு. அந்த பெருமைய என்னோட சுமந்து செல்ல விரும்புறேன். இந்த நெக்லஸ் அவருடைய தலைமைக்கு நான் செலுத்துற அஞ்சலி. கேன்ஸ்ல ராஜஸ்தான் மற்றும் இந்தியாவை பிரதிநிதிப்படுத்துறது மட்டும் எனக்கு ஒரு தருணம் கிடையாது. இதை தாண்டி நம்ம யாரு அப்படின்ற பற்றிய செய்திய உலகுக்கு வழங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை அணிஞ்சேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க.